முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை உரையாற்றிய முன்னாள் சேர்மன் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்க நடிகழ்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைய தினம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி சுமார் 525. அதில் 1/4 வாக்குறுதிகளோட இதுவரை அவர் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் முதலமைச்சர் 198% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அமைச்சர் சகாக்கள், திமுக பொறுப்பாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பச்சை பொய்யை மக்களிடத்தில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிடுவார்கள். ஆட்சிக்கு வந்து அமர்ந்தவுடன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை அப்படியே மறந்து மக்கள் போராடி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று. ஆனால் மத்திய அரசு அறிவித்த அந்த ஓய்வூதிய அறிவிப்பின் அடிப்படையில் சில மாற்றங்களை செய்து புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அத்தனையும் ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் தான். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே அரசு அளவில் ஆட்சிக்கு வந்த பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும் என்று. அந்த பழைய ஓய்வு திட்டத்திலே பங்களிப்பு கிடையாது, அரசு ஊழியருடைய பங்களிப்பு இல்லை. புதிதாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு, அரசு ஊழியருடைய பங்களிப்பு இடம்பெற்றுகின்றன. ஆக அரசு ஊழியர்களையே ஏமாற்றிய கட்சி தான் திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அதே போல மாதந்தோறும் கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க, இதுவரை கொடுக்கல. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்துனாங்க, இதுவரைக்கும் ரத்தாகல. கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவர்கள் 150 நாள் உயர்த்தப்படும் சொன்னாங்க, இதுவரைக்கும் உயர்த்தல. அண்ணா திமுக ஆளுகின்ற கட்சியாலும் சரி எதிர்கட்சியாலும் சரி மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது உன்னிப்பாக கவனித்து அதை நிறைவேற்றுகின்ற விதமாக மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தவறான செய்தி, அவதூறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்வார் என்று ஒரு தவறான தகவல். இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற அந்த மக்கள் இப்ப 125 நாளாக உயர்த்தி விட்டார்கள். இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தின் மூலமாக இவர்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இனி யாராலும் அந்த 125 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்ய முடியாது. அதே போல 125 நாட்கள் இன்றைக்கு மத்திய அரசு அந்த வேலை திட்டத்திலே அறிவித்திருக்கின்றது. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி இது 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் மத்திய அரசுக்கு, அண்ணா திமுக கட்சிக்கென்று எண்ணி ஒரு தவறான ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மத்திய அரசு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அண்ணா திமுக வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்குடன் 125 நாள 150 நாட்கள் நாங்கள் உயர்த்துவோம். 125 நாட்கள் தற்போது இருக்கின்ற வேலை நாட்களை
150 நாட்களாக உயர்த்தப்படும்.